Hello students, welcome to Share Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட third chapter understanding quadrilateralsல exercise number 3.2 பண்ண போறோம். Exercise number 3.2 first sum find x in the following figures. So இங்க வந்து x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ நமக்கு Polygon's ஓட ரூல்ஸ் என்னது? Sum of all exterior angle equal to 360 degree. இதான் வந்து Polygon ஓட ரூல். இப்போ இங்க வந்து 125 கொடுத்திருக்காங்க, இங்க 125 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கலாம். 125 plus 125 இங்க x நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ plus x equal to 360 degree. இப்போ 125 and 125 ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 5 5 10 balance 1 5 2 250 plus x equal to 360. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நியூமரிக்கல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் and வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த 250 வந்து இங்க எடுத்து வந்துடலாம். அப்ப என்ன ஆகும்? இது பிளஸ்ல இருக்கு. அப்போ இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆயிடும். x equal to 360 minus 250 which is equal to 360 minus 250 என்ன வரும்? 360 250 0 1 1. x value வந்து 110. So x value வந்து 110 degree. இப்போ நம்ம இது எல்லாமே ஆட் பண்ணி பார்க்கலாம். 360 வருதான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 125 plus 125 250 வந்துருச்சு. அப்போ 250 plus 110 ஆட் பண்ணா we get 360. So all exterior angle equal to 360 degree. Next we have b sum. So இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலாக்கு வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். 70 plus 60 இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வேல்யூ கொடுக்கல, ஆனா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி சிம்பிள் வந்து என்ன அர்த்தம்? 90 டிகிரி அர்த்தம். சோ 90 டிகிரி தான் மட்டும் தான் இந்த மாதிரி பிரசன்ட் பண்ணுவாங்க. plus 90 இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சிம்பிள் வந்து இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க, எக்ஸ்டீரியர் கொடுக்கல. பட் we have to find out the exterior angle. இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா என்ன இருக்கும்? 180 இருக்கும் இல்லையா மெஷர்மென்ட். சோ இங்க வந்து 90 அப்படினா இங்க என்ன இருக்கும்? 90 தான் இருக்கும். அப்போ நம்ம இத வந்து we have to consider 90 degree. So plus 90 equal to 360 degree plus x இங்க போட்டுக்கலாம். So total of 5 angles exterior angle equal to 360 degree போட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். 70 60 90 90 0 310. இப்போ x plus 310 equal to 360. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இத வந்து இங்கே மூவ் பண்ணிடுறோம். இங்க பிளஸ் இருக்கு, அப்போ இங்க வந்து மைனஸா மாறிடும். அப்போ x equal to 360 minus 310. x equal to 360 minus 310 என்ன வரும்? 50 degree. So இங்க x value வந்து 50 degree. Second sum, find the measure of each exterior angle of a regular polygon of 9 sides 15 sides. இப்போ நமக்கு மெஷர்மென்ட் கொடுக்கல, ஆங்கிள் மெஷர்மென்ட் கொடுக்கல, ஆனா சைட்ஸ் கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் சைட்ஸ் கொடுத்திருக்காங்க. we have to find the measurement of the angle. so each angle வந்து என்ன மெஷர்மென்ட்ல இருக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 9 sides கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். exterior angle equal to 360 by n. இப்போ நம்ம இந்த ஃபார்முலால இந்த சைட்ஸ் அப்ளை பண்ணலாம். n பாத்தீங்கன்னா சைட்ஸ், நம்பர் ஆஃப் சைட்ஸ். அப்போ 360 by எத்தனை சைட்ஸ் கொடுத்திருக்காங்க? 9. அப்போ by 9 பண்ணா நமக்கு 9 4s are 36 0. அப்போ each angle வந்து பாத்தீங்கன்னா 40 டிகிரி இருக்கும். exterior angle equal to 40 degree. So 9 sides அந்த பாலிகன் பேர் வந்து நோனாகன். அதோட சைஸ் வந்து 9 இருக்கும் and each angle வந்து 40 degree இருக்கும். Next வந்து 15 sides கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். exterior angle equal to 360 by n. அப்போ 360 by 15. இப்போ நம்ம இத சால்வ் பண்ணலாம். 15 2s are 30 and remaining வந்து 60 இருக்கு. அப்போ 15 4s are 60 which is 24. இதோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா 24 டிகிரி இருக்கும் each exterior angle. இப்போ ஒரு பாலிகனுக்கு 15 sides இருந்தா we call it as penta. Penta decagon.
Third sum, how many sides does a regular polygon have if the measure of an exterior angle is 24 degree? இப்போ நமக்கு exterior angle கொடுத்திருக்காங்க 24 degree கொடுத்திருக்காங்க பட் அதோட சைஸ் என்னவா இருக்கும் எவ்வளவு சைஸ் இருக்கும் அப்படினு கேக்குறாங்க. Exterior angle equal to 360 by n. So இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் n க்கு வந்து sides மென்ஷன் பண்ணோம் இங்க வந்து each angle value மென்ஷன் பண்ண போறோம். இப்போ 360 by 24 பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது 4 9s are 36 0 4 6 are 24 6 1s are 6 6 1s are 6 6 5s are 30 அப்போ 15 sides இருக்கும். So each exterior angle வந்து 24 degree இருந்ததுன்னா அதுக்கு sides வந்து 15 sides இருக்கும் polygon. Fourth sum, how many sides does a regular polygon have if each of its interior angles is 165 degree? First நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க exterior angle கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு interior angle கொடுத்திருக்காங்க. So அதோட ஃபார்முலா என்னது interior angle equal to 180 minus exterior angle. இப்போ நம்ம இந்த ஃபார்முலால வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். இங்க எவ்வளவு ஆங்கிள் வேல்யூ கொடுத்திருக்காங்க 165. அப்போ 165 equal to 180 minus exterior angle. இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த 165 இங்கே மூவ் பண்ணிரோம். அப்போ exterior angle equal to 180 இது மைனஸ் ஆயிடும் இல்லையா minus 165 equal to 180 minus 165 15 வரும். இப்போ நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க size தான் கேட்டிருக்காங்க. We have to find the size. Exterior angle equal to 360 by n இல்லையா? இப்போ இந்த n வந்து number of sides நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் and number of angles நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் 360 by இந்த 15 இங்க போட்டுக்கிறோம். சோ நமக்கு இங்க size தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அதுதான் நம்ம இப்போ சால்வ் பண்றோம். இப்போ நம்ம சால்வ் பண்ணா 15 1 time 15 2 times 30 and 15 4 times 60 24. So இதுக்கு ஆன்சர் வந்து 24 sides. Fifth sum, is it possible to have a regular polygon with measure of each exterior angle as 22 degree? So fifth ல வந்து a sum வந்து என்ன கேட்டிருக்காங்க இப்போ ஒரு angle exterior angle ஓட வேல்யூ வந்து 22 degree இருந்ததுன்னா அது ரெகுலர் பாலிகனா இருக்குமா அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ அகைன் நம்ம exterior angle ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். Exterior angle equal to 360 by n இல்லையா? இப்போ இந்த n வந்து நம்ம என்ன பண்ணலாம் 22 யூஸ் பண்ணிக்கலாம் which is equal to 360 by 22. சால்வ் ஆகுதா பாப்போம். 2 11s are 22 2 1s are 2 and 2 8s are 16 0. இப்போ நம்ம 11 ல 180 சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் டெசிமல்ல வரும். This will not form a regular polygon. ஒரு exterior angle வந்து 22 டிகிரி இருந்ததுன்னா that will not form a regular polygon. இதோட ஆன்சர் வந்து no. இப்போ next we have B sum. Can it be an interior angle of a regular polygon? Why? இப்போ இந்த வேல்யூ வந்து interior angle இருந்ததுன்னா it forms a regular polygon அப்படினு கேட்டிருக்காங்க. அகைன் நம்ம என்ன பண்றோம் interior angle formula யூஸ் பண்றோம் which is equal to 180 minus exterior angle. இப்போ interior angle எவ்வளவு கொடுத்திருக்காங்க 22 equal to 180 minus exterior angle. இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த வேல்யூ இங்க மூவ் பண்றோம். That means exterior angle equal to 180 minus 22 which is 158 degree. இப்போ அகைன் நம்ம என்ன பண்றோம் இந்த 158 வந்து 360 டிவைட் பண்றோம். 360 will not be divided by 158. அப்போ இதுக்கு ஆன்சர் no. and இதுக்கு why ரீசன் கேட்டிருக்காங்க. so ரீசன் நம்ம எழுதணும். since 360 is not divisible by 158, a regular polygon with interior angle 22 degree is not possible. Sixth sum, what is the minimum interior angle possible for a regular polygon? Why? இப்போ இங்க வந்து வேல்யூ கொடுக்கல. ஆல்ரெடி வந்து 22 கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து ரெகுலர் பாலிகன் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. பாசிபிள்னு சொல்லிட்டோம் நம்ம. இங்க வந்து ஆங்கிள் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஆனா ஒரு பாலிகன்ல வந்து
மினிமம் ஆங்கிள் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா இட் ஃபார்ம்ஸ் அ பாலிகன், ரெகுலர் பாலிகன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிமம் வேல்யூ எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பாலிகன் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் எது இருக்குன்னா ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 sides இல்லையா? அதுக்கப்புறம் we have square and then பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்டகன், ஹெக்ஸகன் அந்த மாதிரி இருக்கு. அப்போ மினிமம் சைஸ் எதுனா என்ன இருக்கும்? அங்க மினிமம் ஆங்கிள்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ட்ரையாங்கிள் சைஸ் எவ்வளவு? 3 சைட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு இன்டீரியர் ஆங்கிளோட ஃபார்முலா நம்ம அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு 180 மைனஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இப்போ நமக்கு இந்த வேல்யூவும் தெரியாது, இந்த வேல்யூவும் தெரியாது. பட் நம்ம சால்வ் பண்ணுவோம். எப்படி சால்வ் பண்ணலாம்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு 360 பை n. இப்போ இந்த n என்னது? நம்பர் ஆஃப் சைட்ஸ் இல்லையா? இப்போ ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. அப்போ 360 by 3 solve பண்ணா 3 1s are 3, 3 2s are 6, 0. அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வேல்யூ என்ன வந்திருக்கு? நமக்கு 120 கிடைச்சிருக்கு. சோ இந்த வேல்யூ நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலால. சோ இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு 180 மைனஸ் திஸ் 120. இதை நம்ம மைனஸ் பண்ணா we get 60 degree. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்து each angle forms 60 degree. சோ ஒரு ட்ரையாங்கிள் வந்து அதாவது ஈக்குவலான ட்ரையாங்கிள் தான் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்போ this forms 60 degree and this one 60 and this also 60 degree. So minimum பாத்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் ஆங்கிள்ல வந்து 60 degree இருந்ததுன்னா it forms a polygon. Why னு கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு ரீசன் எழுதிடலாம். A polygon is possible when it has a interior angle of minimum 60 degree. இப்போ next B sum. What is the maximum exterior angle possible for a regular polygon? இப்போ exterior angle எவ்வளவா இருந்ததுன்னா it forms a regular polygon கேட்டிருக்காங்க. First வந்து we have to find out the interior angle. இப்போ வந்து exterior angle கேட்டிருக்காங்க. இப்போ exterior angle நமக்கு என்ன ஃபார்முலா? சேம். exterior angle equal to 360 by n இல்லையா? இப்போ நமக்கு இங்க n வேல்யூ தெரியாது. We have to find out. இப்போ பாலிகனோட மினிமம் சைஸ் எவ்வளவு? 3 sides triangle இல்லையா? நெக்ஸ்ட் என்னது? ஸ்கொயர் which has 4 sides. அதுக்கப்புறம் we have pentagon 5 sides மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதாவது நமக்கு மேக்ஸிமம் ஆங்கிள் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 360 பை நம்ம இந்த 3 சைஸ் எடுத்துக்கலாம். என்ன ஆன்சர் வரும்? 360 by 3 பண்ணோம்னா 3 1s are 3, 3 2s are 6, 120. So each exterior angle நமக்கு என்ன வரும்? 120 degree வரும் in case of a triangle. அது நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 360 by 4 sides இல்லையா? இதுக்கு by 4 எடுத்துக்கிறோம். 4 9s are 36, 0. ஸ்கொயரோட exterior angle எவ்வளவு வரும்? 90 degree வரும். அதே நம்ம பென்டகன் எடுத்துக்கலாம் which has 5 sides. 360 by 5. 5 7s are 35. ரிமைன் நமக்கு என்ன இருக்கு? 1 0 இருக்கு. அப்போ 5 2s are 10. 72 degree இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து அதிகமாக ஆக ஆங்கிள் வேல்யூ வந்து கம்மி ஆயிட்டே இருக்கு. இங்க 3 sides இருக்கு we got 120. இங்க 4 sides இருக்கு we got 90 degree. இங்க 5 sides இருக்கு we got 72 degree. இங்க என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் நமக்கு என்ன இருக்கு? ட்ரையாங்கிள் தான் இருக்கு which has 120 degree. So 120 degree is the maximum exterior angle in a regular polygon.